ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா USD JPY சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 399 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய காண்டாக்டை நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணிக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணது தான். இது வந்து USD JPY. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் ஹைலைட் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டர் பிளாக் தான் இப்போ வந்து ஒர்க் ஆகிருக்கு. நம்ம வந்து மார்க்கெட்டுக்குள்ளே போயிட்டு என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா USD JPY சார்ட்டை நான் வந்து எடுத்திருக்கேன். முதல் மார்க்கெட் என்ன சொல்லுது அப்படின்றத நம்ம வந்து அனாலிசிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபர்தராக வந்து மார்க்கெட்டில் மூவ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ மார்க்கெட் நல்லா வந்து ஒரு அப்சைட் மொமெண்டமில் வந்து போயிட்டுருக்கு. இங்கே வந்து பிரேக் வச்சுருக்கு. ஸோ வந்து இப்போ மார்க்கெட்டில் எது வந்து வேலிடான எக்ஸ்ன்னா இதுதான் நமக்கு வேலிடான எக்ஸ். சரிங்களா? ஸோ எக்ஸை வந்து நம்ம மார்க் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வந்து தேவைப்படுது. பட் வந்து மார்க்கெட்டில் வந்து பாடி க்ளோஸ் இல்லை அப்படின்றதுனால இது வந்து ஒரு கவுண்டர் ட்ரெண்டாக தான் நம்ம வந்து இப்போ எடுக்க போகிறோம். சரிங்களா? மார்க்கெட்டில் ஆர்டர் பிளாக் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். சரி, இந்த ஆர்டர் பிளாக்கை ஏன் சார் மார்க் பண்ணிங்க? ஏன்னா வந்து மார்க்கெட் வந்து பை சைடில் தான் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு கொஸ்டினுக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து டைம் ஃப்ரேமை கொஞ்சம் அதிகப்படுத்தி இங்கே பார்த்தோம்னா இங்கே ஒரு லிக்விடிட்டியை வந்து மார்க்கெட் வந்து எடுத்திருக்கு. ஸ்டாண்டிங் ஓபி எதில் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டேயில் வந்து ஒரு ஓபியில் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டாண்ட் ஆகிட்டு இருக்குது. இதனால தான் நம்ம வந்து மேஜராக இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை வந்து பிக் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து கொஞ்சம் டவுட் எல்லாம் கிளியராக இருக்கும். ஸோ டே ஓபியில் டேப் பண்ணிவிட்டு நமக்கு வந்து 1 ஹவரில் பார்த்தோம்னா ஒரு CH பாயிண்ட் வந்து கிடைக்குது. சரிங்களா? இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். சரிங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் நம்ம நீங்கள் கவுண்டர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எனக்கு வந்து இது ப்ரோ ட்ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, எப்படி நீங்கள் இது பண்ணுறீங்களோ அதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட்டு அந்த ஜோனுக்கு அப்ரோச் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு டபுள் டாப்பை வந்து வைக்குது. சரிங்களா? இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து இந்த லிக்விடிட்டி கொஞ்சம் நம்ம இது பண்ணி சொல்கிறதுனால நான் இன்னொன்று வந்து சேர்த்தி சொல்கிறேன். என்ன அப்படின்னா, எந்த ட்ரெண்டில் போகுதோ அந்த ட்ரெண்டோட ஹையையோ லோவையோ மார்க்கெட் எடுக்குது அப்படின்னா, மார்க்கெட் எடுத்துகிட்டு உங்களுக்கு ஒரு CH கொடுக்குது அப்படின்னா உங்களுக்கு அக்யூரசி கொஞ்சம் நல்லாயிருக்கு. சரிங்களா? இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மார்க்கெட்டில் வந்து நம்ம டைரெக்டாக வந்து இது பண்ணுறோம். இந்த ஹையை வந்து மார்க்கெட் வந்து தூக்குது. சரிங்களா? ஹையை தூக்குது. ஹையை தூக்கிட்டு இங்கே வந்து ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணுது. ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணோன்னு நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக வந்து 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு மார்க்கெட்டை வந்து மாற்றுறோம். நமக்கு வந்து CH கிடச்சிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள் CH இங்கே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. இதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க இங்கேயே தாராளமாக ஒரு என்ட்ரி வந்து போட்டுக்கலாம். இல்லை சார், நான் இதை வந்து கவுண்டராக தான் கன்சிடர் பண்ணுறேன், எனக்கு வந்து இந்த பிளேஸில் இது பண்ணுறத விட நான் கவுண்டர் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கும் ஒரு என்ட்ரி பார்த்துக்கலாம். இங்கே என்ட்ரி இது நம்ம வந்து டேக் ப்ராஃபிட்டை கீழே வரைக்கும் எழுதிட்டு போயிடலாம். சரிங்களா? இப்போ வந்து கவுண்டராக தான் நான் கன்சிடர் பண்ணுறேன் சார், எனக்கு வந்து அந்த கன்ஃபர்மேஷன் தான் வேணும் அப்படின்னு பார்க்குறவங்க டைரெக்டாக வந்து வெயிட் பண்ணி மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் இந்த இடத்துல ஒரு CH வந்து மார்க்கெட் வந்து பண்ணுது. சரிங்களா? இந்த இடத்துல இந்த பிளேஸில் ஒரு CH பண்ணுது. CH பண்ணோன்னே மார்க்கெட்டில் ஒரு என்ட்ரி வந்து கொடுக்காது, ரொம்பவுமே நல்லது. சரிங்களா? அது வந்து நம்ம பிரேக்கர் பிளாக்னு சொல்லுவோம். பிரேக்கர் பிளாக் என்ட்ரி வந்து கொடுக்காது, ரொம்பவுமே நல்லது. இங்கே மறுபடியும் வந்து இங்கே ப்ளேஸ் பண்ணுறது இல்லை வந்து அடுத்த கேண்டில் நீங்கள் எடுக்கிறது இது ஒரு ஃபேவராக இருக்கும். பட் வந்து வெயிட் பண்ணி ஆர்டர் பிளாக்கில் எடுக்கிறீங்கன்னா எங்கே கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும். என்ன அப்படின்னா, ஒரு லிக்விடிட்டியை வச்சு தான் மார்க்கெட் வந்து என்றைக்குமே வந்து மூவ் ஆகும். சரிங்களா? அதை வந்து இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம அந்த கவுண்டருக்கு ஒரு என்ட்ரி வந்து பார்க்கலாம். எங்கே கிடைக்கிது அப்படின்றத செக் பண்ணுவோம். சரிங்களா? இங்கே பார்த்தோம்னா மறுபடியும் ஒரு ஹையை தூக்கிட்டு தான் மார்க்கெட் கீழே இறங்குது. இது வந்து ஹை ப்ராபோ. இப்போ இங்கே வருது அப்படின்னா ஒரு என்ட்ரி நம்ம ப்ளேஸ் பண்ணலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸை வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும். மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா தான் ஸ்டாப் லாஸ் நம்ம வந்து வைக்கணும். ரிஜெக்ட் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணி கீழே தான் இருக்கணும். சரிங்களா? இப்போ நமக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் வந்து மார்க்கெட்டு ரிஜெக்ட் பண்ணல. ஸோ வந்து நம்ம இன்னும் அடுத்து மேலே இருக்கிற அந்த ஆர்டர் பிளாக்கில் பார்க்கலாம். சரிங்களா? மறுபடியும் மார்க்கெட் மேலேயே போயிட்டுருக்கு. ஒரு லோவை வந்து உடைக்கிட்டோம்.
லோ உடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். லோ உடைச்சோன்னே நம்ம வந்து உள்ளுக்குள்ளே ஒரு என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணலாம். இல்லை சார் எனக்கு அந்தளவு பொறுமை இல்லைன்னா டேரெக்டாக ஒரு ஓபி அடிச்சிருங்க. ஓபி அடிச்சுட்டு இங்கே இந்த ஓபியில் இறங்கணும். அப்படி இந்த ஓபியில் இறங்கலை அப்படின்னா இந்த ஓபியில் இறங்கணும். அப்படி இல்லை சார் இதுலேயும் இறங்கலன்னா டாப்பு. பட் இந்த ரெண்டுலேயும் இறங்கிடும், பார்க்கலாம். ஸோ இங்கேயே வந்து மார்க்கெட் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இங்கேயே வந்து இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கில் இங்கே என்ட்ரி, இங்கே ஸ்டாப் லாஸு, டேக் ப்ராஃபிட்டு கீழே வரைக்கும் இழுத்துட்டு போய்க்கலாம். சரிங்களா? இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து டார்கெட்டை ரெண்டுமே அடிச்சிருச்சு. நம்ம 15 மினிட்ஸில் வெயிட் பண்ணி எடுத்தது ஒரு 1:8 வரைக்கும் வந்து போயிருக்கு. சரிங்களா? இப்படியே மேஜராக வந்து இது பண்ணுங்கள், அது உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட்டபுளாக அமையும். அப்படி இல்லை எனக்கு வந்து 1 ஹவரில் எடுக்கிறது பிடிச்சிருக்கு அப்படின்னா 1 ஹவரில் எடுக்கிறது 1:6. இது பார்த்தீங்கன்னா கவுண்டர் ட்ரெண்ட் என்ட்ரின்னு கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கிறது. இது பார்த்தோம்னா 1 day to 1 hour அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கிறது. சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட்டில் நமக்கு டோட்டலாக டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிட்டு நமக்கு இதாகுது. இன்றைக்கி வந்து ஒரு நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் நம்ம சொல்ல வேண்டிய வச்சு நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோட டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோ ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து ட்ரீம் கிரியேட்டர்ஸ்னு நேம் வச்சுருக்காங்க. ஸோ எங்கேயும் ஏமாறாமல் டேரெக்டாக எனக்கே கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.